அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 87 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாவு இருக்கா இல்லையா, அவள் வந்து தங்சானை தேடி காட்டுக்குள்ளே வந்திருப்பா. அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கால, அவள் என்ன பண்ணியிருப்பா, தங்சானுக்கு வந்து முத்தம் கொடுத்துருப்பாப்பா. இதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஸோ இவள் வந்ததையும் வந்து தங்சான் பார்த்துட்டான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவன் காதில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போது தங்சானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஷாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்கா. அதான் தங்சான் என்ன சொல்கிறான், அவள் வந்து ஆக்சுவலாக நான் உயிரை காப்பாற்றினேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டா, வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறான். பட் ஆனால் இவன் என்ன சொல்கிறா, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி இழுத்து இவன் என்ன பண்ணுறான்னா, இவனும் கிஸ் பண்ணிடுறான். பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அவள் கிஸ் பண்ணால அதை வந்து இவள் அழிச்சிட்டாலாம். ஸோ நீ வந்து அதை பற்றி நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறா. என்னடா நடக்குதுங்க. இன்னொரு பக்கத்தில் ஃபங்க் ஷவுத்தியன்னு பார்க்குறான். அவனுக்கு தங்சான் மேலே பயங்கர கோவம். இப்போது எப்பவும் போல் நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் கண்டினியூஸாக வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா டீமையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக 11 மேட்ச் அப்படிங்கிறது ஜெயிச்சிட்டாங்க. இன்னுமே 3 மேட்ச் அப்படிங்கிறது தான் பாக்கி இருக்குது. அந்த 3 மேட்சும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து சாம்பியன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் இவங்க சண்டை போட போகிற டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைத்திங் சொல்லிட்டு ஒரு டீம். இந்த டீம் சாதாரண ஒரு டீம் கிடையாதுங்க, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இவங்க சண்டை போட்ட எல்லா டீமையுமே விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் இவங்க வந்து ஒரே ஒரு முறை தான் தோற்று போயிருக்காங்க. யார்கிட்ட தெரியுமா, இந்த ஷென்ஃபங் டீம் இருக்குல்ல, அதாவது இந்த ஃபங் ஷாவ்தியன் இருக்காங்க இல்லையா, அவங்க டீம் கிட்ட மட்டும் தான் தோத்து போயிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தங்சான் என்ன சொல்கிறான், நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு பாருங்க, அது வந்து ஃபயர் இம்யூனிட்டி அப்படிங்கிறது இருந்தால் கூட லைட்னிங்க்கு அது இம்யூன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சோட அடுத்து வரப்போகிற மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவன் சண்டை போட்டு சப்போஸ் இவனுக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வரப்போகிற மேட்ச் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஏன்னா அந்த மேட்ச் வந்து இவனை நம்பி தான் இருக்காங்க. அப்போ எப்படி நம்ம சண்டை போட முடியும், நம்ம எப்படி சாம்பியன்ஷிப் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, உன்னோட டீம்மேட்ஸ் மேலே நம்பிக்கை வை, அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் என்ன சொல்கிறாங்க, டே எங்களை நம்புடா, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம், அடுத்த மேட்ச் உன்னை நம்பி தான் இருக்கோம், ஸோ நீ வந்து கைவிட்டுறாத அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே வராங்கப்பா. இப்போது சண்டை ஸ்டார்ட் ஆக பொழுது அந்த ஒரு அரினாக்கு எல்லாருமே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரா போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாங் தான். தாய்லாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. ஆனால் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் பவர் அப்படிங்கிறத வச்சுருக்கான். மாஸ்டரு தாய்லாங்க்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணு. அதாவது ஆப்போனண்ட்டோடைய சோல் பவர் மொத்தமாக காலியானதுக்கப்புறம் நீ உள்ளே இறங்கி அடி அப்படிங்கிறதா மாஸ்டர் கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா. அதுக்கேற்ற மாதிரியே இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் சோல் பவர் காலியானதுக்கப்புறம் உள்ளே போய் சரியான அடி அடிக்கிறாங்க. ஆப்போனண்ட் வந்து ஒரே அடியில் டிஃபீட் ஆகிட்டான். இப்போது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் லைட்னிங் பவர் தான். இவங்க டீமில் எல்லாருக்குமே லைட்னிங் தான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மணி மாதிரி வச்சுருக்காங்க, அந்த ஒரு பீட் மாதிரி வச்சு என்ன பண்ணுறான், இவனை வந்து சுற்றி கட்டி போட்டுறான். கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல வந்து வெதரே மாறுது. ஸோ என்ன பிளான் பண்ணுறான்னா, இவனை அப்படியே லாக் பண்ணி லைட்னிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. என்னதான் லைட்னிங் பவர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட தாய்லாங் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் எந்த ட்ரைப்லேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரென்த்து தான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான், ரெண்டாவது ஆப்போனண்ட்டையுமே சீக்கிரமாக வந்து டிஃபீட் பண்ணிடுறான். இப்போது அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒருத்தன் வரான்ப்பா. இந்த மூணாவது ஆப்போனன்ட் கிட்ட நம்ம தாய்லாந்து வந்து சண்டை போடலாம் தான் போகிறான். பட் ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்து அந்த இடத்துல டிஃபீட் ஆகிடறான். அதுக்கப்புறமா நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்லின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்புகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஸ்பீடு சரிங்களா, இவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்பீட் தான். மாஸ்டர் இவனுக்குமே ஒரு ட்ரிக் அப்படிங்கிறத சொல்லி அமைச்சிருக்காரு. ஸ்பீடாக போகும்போது என்ன பண்ண முடியும், நம்ம வந்து வேகமாக ஒரு இடத்துல போய் நின்றுக்க முடியும். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி இவன் வந்து ஒரு ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணுறான். அதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த ஆப்போனண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்லிங் டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ மொத்தமாக 4 பேரை இது வரைக்கும் நம்ம டீம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனண்ட், அதாவது லெவல் 40க்கு மேலே இருக்கிறவங்க தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜிங்லிங்கை தோக்கடிச்சிடறான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் களத்தில் இறங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாவு தான். ஷாவு உள்ளுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுறா, அவளோட சாம் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறமா இந்த ஆர்ச்டு பாடி டெக்னிக் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அடுத்த ஆப்போனண்ட்டை அவள் ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டா. ஸோ இப்போதைக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து 6 பேரை டிஃபீட் பண்ணியிருக்காங்களா. 6 மேட்சஸ் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வரப்போறவன் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனண்ட் தான். ஏன்னா இவனுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 40 அப்படிங்கிறது இருக்குது. ஷாவு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 39 தான் இருக்கா. இப்போது ஆப்பனண்டோட யோசனை பாருங்கள், அதாவது சீக்கிரமாக வந்து ஷாவை அடித்து முடிச்சிடணுமா. காரணம் என்னென்னா, நம்ம மூவ் ஆயிருக்கான்ல, அவன் கூட சண்டை போடணுமா. அதுக்கு முதல்ல சார் நீங்கள் இவளை டிஃபீட் பண்ணணும் சார். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை யூஸ் பண்ணுறான்ப்பா. லைட்னிங் ஈகிள்னு சொன்னாலே என்ன பண்ணும், அதோடைய ஆப்பனண்ட் வந்து லாக் பண்ணும் இல்லையா. ஆனால் ஷாவு என்ன பண்ணுறான்னா பயங்கர வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவள் பாட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிக்கிட்டே இருக்கா. ஸோ வேகமாக வேறு இடத்துல டெலிபோர்ட் ஆகிறதுனால இந்த ஈகிளால் வந்து பார்த்தீங்கன்னா அவளை லொக்கேட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷாவு என்ன பண்ணுறான்னா ஜம்ப் பண்ணி ஏரில் இருக்காப்பா.
இவன் என்ன யோசிக்கிறான், ஏர்ல இருக்கும்போது நீ எப்படி எஸ்கேப் ஆக முடியும், பார்ப்போம் இன்னைக்கு நீ எப்படி எஸ்கேப் ஆகிற பார்ப்போம் அப்படின்றான். ஆனால் அவள் ஏர்ல இருந்ததே ஒரு பிளானோட தான். அவன் என்ன பண்ணுறா, சாம் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. ஆயப்புள்ள நல்லா வசமாக மாட்டிட்டாங்க, வச்சு செஞ்சு விட்டா. ஸோ இந்த ரவுண்டை வந்து நம்ம தான் ஜெயிச்சோம். ஆக்சுவலாக மாஸ்டர் வந்து முதல்ல சொல்லி அமைச்சிருப்பார், ஒரே வார்த்தை தான் சொல்லி அமைச்சிருப்பார், என்னன்னா டாஜ். அதாவது டாஜ்னா ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இரு அப்படின்னு மட்டும் தான் சொல்லி அமைச்சிருப்பாரு. இவ பக்காவாக அதை செஞ்சு முடிச்சிட்டா. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க ராஜாக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியம். என்னடா அவங்க ஈஸியாக அந்த லேத்திங் ஸ்கூலே வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நிங் கேட்குறாரு, அவங்க வந்து இவ்வளோ ஈஸியாக வின் பண்ணுறாங்களே அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, என்ன காரணம், அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் காரணம் அப்படிங்கிறாரு. அதான் மனுஷன் சொல்கிறான், ஸ்ட்ரென்த் மட்டும் வச்சுட்டு ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது சலாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கும்போது எது வேணா பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதான் ராஜா பார்க்குறாரு, யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அந்த சீஃப் நீங்கள் கேளுங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சலாஸ் பாட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தங்சான் இருக்காலாம் அவனை காட்டி சொல்கிறாரு, தங்சானுடைய மாஸ்டரை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அவரோட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கான், அதனால அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த குவாலிஃபைங் ரவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நீங்கள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மாஸ்டர் கிட்ட போனோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய ஆள் மாஸ்டர் கிடையாது, தங்சான் தான். ஸோ நீங்கள் முதல்ல வந்து தங்சான் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள். இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்க. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேதோங். அவனுக்குமே நம்ம தங்சான் மாதிரி ஸ்பைடர் பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தங்சானோட ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் எபிலிட்டி இருக்கும், இவனோட ஸ்பைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இவனை நல்லா கவனிச்சுக்கிட்டே இரு, ஏன்னா இவனுக்குமே வந்து ஸ்பைடர் பவர் அப்படிங்கிறது இருக்குது, இவனை பார்த்து உனக்கு வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஷாவ் என்ன பண்ணுறா, அவளுடைய சாம் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறாப்பா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறான், ஏன்னா சாமில் மாட்டினா அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஆஃப் லைட்னிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான், அதாவது ஒரு வெப்பு மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஷாவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கால, கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து ஒரு கண்ணு மாதிரி செயல்படும். அவள் எங்கெல்லாம் கால் வைக்கிறா அப்படிங்கிறத அது வந்து சென்ஸ் பண்ணி அவனுக்கு காட்டுது. இவன் உடனே என்ன பண்ணுறான்னா லைட்னிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இப்போ இவனோட லைட்னிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இந்த லைட்னிங்கில் அவன் மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு வந்து பேரலைஸ் ஆகிடும். அவன் வந்து ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கா. அவளுக்கு இவனை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுப்பா, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவன் வந்து லைட்னிங்கை வச்சு அட்டாக் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த லைட்னிங்கை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகிறா பாருங்க. அப்போ வந்து லைட்னிங்கால் இவன் வந்து லைட்டாக அஃபெக்ட் ஆகுறா. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவன் லைட்னிங்கில் அஃபெக்ட் ஆகல, இவளால் மூவ் பண்ண முடியாது, நீ எப்படி தப்பிக்கிற பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலுமே அவன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாச் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டா. அவனுக்கு ஒன்றும் புரியல, எப்படா இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இவளுக்கு என்னன்னா, கிட்ட போயிட்டா இவன் வின் பண்ணுவா, அவனுக்கு என்னன்னா இவளை பக்கத்தில் வர கூடாது. அடுத்து இவன் என்ன பண்றான், அவனோட 4th ஸ்கில் அப்படிங்கறத யூஸ் பண்றான். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் லாக்கிங் ரிங்கா. இதுக்குள்ள மாட்டிட்டாப்பா ஷாவு, பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இங்க தான் வந்து இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.